மதுஹபை பின்பற்றுவதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்ன ஆதாரம் இருக்கிறது என்பதை தெரிவதற்காக கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விடுத்து மக்காவில் போய் ஒருத்தர் மிருகத்தோட ஹஜ்ஜுக்கு போகும்போது அப்படி செய்தார் இப்படி செய்தார் என்று எங்கெல்லாம் திசை திருப்பி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கூறியதற்கு அந்த கிதாபை காட்டின பிறகு எங்கள் அணியிலிருந்து பதில் தரப்படும். இப்போது நான் சொல்ல வருவது என்னவென்றால், மதுஹபை பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது சங்கைக்குரிய பெருமக்களே என்ற தலைப்பிலே, அதாவது குர்ஆன் ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்களுடைய காலம் இருக்கிறது மிக சிறந்த காலம். அக்ரிமு அஸ்ஹாபி ஃபைன்னஹும் ஹியாருக்கும் சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் சும்ம யதஹதுல் கிதுபு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னுடைய சஹாபா பெருமக்களுக்கு நீங்கள் உரிய மரியாதை தாருங்கள். அக்ரிமு அஸ்ஹாபி ஃபைன்னஹும் ஹியாருக்கும், ஏனென்றால் அவர்கள் தான் உங்களில் மிக சிறந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு. சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு தாபியன்கள், அதற்கு பிறகு தபா தாபியன்கள். இந்த 3 காலத்திற்கு பிறகு சும்ம யதஹருல் கிதுபு ஹத்தா அன்னர் ரஜுல லா யஹலிஃபு வலா யுஸ்தஹலபு, எந்த அளவிற்கு பொய் வந்து விடும் என்றால், நீ சத்தியம் பண்ண வாடான்னு ஒருத்தனை போய் கூப்பிட தேவையில்லை, நீங்க காசு தாங்க நான் கோர்ட்ல வந்து சத்தியம் பண்றேன்னு சொல்ல வருவான். அந்த அளவுக்கு உலகத்திலே பொய் மலிந்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு உலகத்துல கோர்ட்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பொய் சத்தியம் சொல்றதுக்கு காசு தாங்க நீங்க எதை சொன்னாலும் சொல்றேங்கிறான். இப்ப இந்த காலத்துல உண்டான உலமாக்களை பின்பற்றுவதை விட சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய சொல்லை பின்பற்ற சொன்னார்கள்? இந்த ஆயத்தின்படி பாருங்கள், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். சஹாபாக்களுடைய காலம் மிக சிறந்த காலம். சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு அப்ப சஹாபாக்களுக்கு அடுத்து ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தார்கள். 4 சஹாபிகளை நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள், அவர்கள் தாபிஈ. அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில ஒரு நாளும் பொய் பேசியது கிடையாது. அதுபோல்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மா கதபத கத்து, இதுவரை என்னுடைய நாவிலிருந்து ஒரு பொய் கூட வந்ததில்லை என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் பின்பற்றுவதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமா? பொய்களும் பிராடுகளும் நிறைந்திருக்கின்ற இந்த காலத்திலே உண்டானவர்களுக்கு நாம் பின்பற்றுவதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமா? சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறந்த காலம் என்று சுட்டிக்காட்டப்பட்ட காலம் எது? இப்போது சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்களுக்கு பிறகு 3 வகையான குரூப் முஸ்லிம்கள்ல உண்டு. 3 வகையான பிரிவினர். எப்படி? ஒன்று பொதுமக்கள், 2வது ஆலிம்கள், 3வது முஜ்தஹிதீன்கள். பொதுமக்கள் என்றால் அவர்களுக்கு சட்டங்கள் தெரியாது. 2வது ஆலிம்கள், சட்டங்கள் தெரியும். 3வது முஜ்தஹிதீன்கள், அந்த சட்டத்தை குர்ஆன் ஹதீஸிலிருந்து எப்படி வடித்து எடுப்பது என்ற ஞானம் பெற்றவர்கள் அவர்கள். இப்போது பாருங்கள், பொதுமக்கள் ஆலிம்களை பின்பற்றுவார்கள், அவர்களுடைய சொல்கின்ற சட்டத்தை பின்பற்றி. ஆலிம்கள் முஜ்தஹிதீன்கள், அவர்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்து தரக்கூடிய விஷயத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள். இப்போது இப்படி ஒருவர் இன்னொருவரை பின்பற்ற வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டு விட்டது சங்கைக்குரிய பெருமக்களை. எப்போது? சஹாபா பெருமக்களுக்கு பிறகு. சஹாபா பெருமக்களிலேயே தெரியாதவர்கள் அடுத்த சஹாபியிடத்தில் தெரிந்தவரிடத்தில் கேட்டிருக்கின்ற எத்தனையோ ஹதீஸுகள் இருக்கின்றன. சரி, இப்போது ஒருவர் இன்னொருவரை தக்லீது செய்ய வேண்டிய கட்டாய நிலை ஏற்படுகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நேரா பார்த்தாங்க, நேரா கேட்டாங்க. அதனால யாரையும் பின்பற்ற வேண்டிய தேவை கிடையாது. காலம் போக போக ஒருவர் அடுத்தவரிடம் கேட்க வேண்டிய, அடுத்தவர் சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்ய வேண்டிய நிலையை பின்பற்ற வேண்டிய கட்டாய நிலை ஏற்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இது கிடையாது. எது? மذஹப் கிடையாது. இப்பவும் மذஹப் கூடாது என்று சொன்னால், இப்போது நாம் வைத்திருக்கின்ற இது போன்ற குர்ஆன் ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது. குர்ஆன் தனித்தனியாகத்தான் இருந்தது, எலும்புகளிலே தோள்களிலே. குர்ஆன் எப்போது? ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பிறகல்லவா ஒன்று திரட்டப்பட்டது. சஹாபாக்கள் காலத்தில் ஒன்று திரட்டப்பட்டது. ஆனால் அப்போதும் கூட குர்ஆனிலே ருக்கு கிடையாது, 30 ஜுஸுகள் கிடையாது. அதற்கு பிறகுதான் வந்தது. இப்போது நாம் ருக்கு போடப்பட்ட 30 ஜுஸுகளை கொண்ட குர்ஆனை வைத்திருக்கிறோம். இப்படித்தான் ஹதீஸிலும். ஹதீஸ்கள் முதலில் தொகுக்கப்படவில்லை. ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் தொகுத்தார்கள். இப்படியே அதற்கு பின்னர் புகாரி இமாம் என்று இப்படியே வந்தது.
சங்கைக்குரிய பெருமக்களே. அத மாதிரிதான் மதஹபு வந்தது. மதஹபு பிதஅத் என்றால் குர்ஆனை தொகுத்ததும் பிதஅத், ஹதீஸை தொகுத்ததும் பிதஅத். இப்போது புகாரியே தூக்க கூடாது, எல்லாம் பிதஅத்னு வந்துரும். அவங்களுடைய கூட்டுப்படி நடைமுறை ஆபாசத்தை உண்டு பண்ண முனையலாமா அப்படின்னு கேள்வி வச்சோமே, அதுக்கு என்ன பதில்? இது வரைக்கும் நம்ம கேட்டது நடைமுறையில் உள்ளது, அது எழுத்தோட தான் இருக்கு, நடைமுறையில் இல்ல. அவங்க சொல்ல போறாங்க, ஒத்துக்கிட்டாக்க அதுக்கு விளக்க இருக்கு, அவங்க கிதாபு தர போறாங்க, நம்ம கொடுக்க போறோம், அதுவே விஷயம். நடைமுறை ஆபாசத்தை உண்டு பண்ண முனையலாமா அல்லாஹ்வுடைய பள்ளியில? வெளியிலே கூடாத அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்ல ஒரு ஆபாசத்தை நடைமுறைப்படுத்த முனையலாமா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. இது சரிங்கிறீங்களா? அல்லாஹ் எதை விரும்பலையோ அவனோட வீட்டிலே போய் சேருது. இதுதான் நல்வழிக்கு கொண்டு போற அழகா? அவர்களை நம்பி எத்தனை இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, ஏதோ சொர்க்கத்துக்கு கூட்டி போவாங்க அப்படி நம்பிக்கையில தானே, ஒரு நம்பிக்கை தானே இவங்க சொல்ற உண்மையா இருக்கும். இவங்க குர்ஆன் ஹதீஸ் விளக்கம் தர்றாங்க, இமாம்களை போய் சொல்லுகிறாங்க, இவங்களுடைய கூற்று சரியாக இருக்கலாம். ஒரு நம்பிக்கையில் வந்தவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்லலாமா? அதான் நம்ம கேட்கிறோம். ஒரு தடவை தானே இந்த உலகத்தில் வாழ முடியும், இன்னொரு தடவை வர முடியுமா? அங்க மாட்டிக்கிட்டா தடவை தெரியாதனமா சார் பேர் சொன்னாண்டு நாங்க நம்பிட்டோம், மறுபடியும் அனுப்பி வை கேட்க முடியுமா? அல்ல அனுப்பி வச்சிருவானா கேட்டானு? ஆலிம்கள் கஞ்சா அடிக்கலாம் அப்படின்னு திருப்பி திருப்பி சொன்னாங்க. இப்ப நம்ம சொல்றோம், ஏந்திரம் சொல்றோம், இல்லாத வாசகத்தை சொல்றாங்க, மற்றதெல்லாம் வாசகம் இருக்குது, இவங்க தப்பா விளங்கி வச்சிருக்கிறாங்க, அதனால வாசிங்க, வாசி கிதாப் தாங்க, பதில் தர்றோம். இப்ப என்ன சொல்றாங்க? ஆலிம கஞ்சா அடிக்கலான்ட்டாங்க. இப்ப சொல்றோம், அந்த வாசகத்தை இவர்கள் காட்டி தந்து விட்டால் இதுவரைக்கும் நாங்கள் சொன்னதெல்லாம் பொய் என்று சொல்லி அவங்க சொல்ல ஏற்றுக்கொள்றோம். அதே நேரத்தில் காட்டி தரலன்னு சொன்னா நாங்க இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பொய், மதஹப் ஆலிம்கள் சொல்வதுதான் சரி என்று அவங்க ஒப்புக்கொள்ளும். அப்ப இதுலயே விளங்கிக்கிறலாம், அவங்க காட்டிட்டா ஓகே நாங்க ஒப்பு விடுறோம், காட்டலன்னு வச்சுக்கிறோங்க. இதுவரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் இப்படித்தான் உலக முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், இல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இருக்குதுன்னு சொன்னா காட்டிடணும், ஆலிம்கள் கஞ்சா அடிக்கலாம்னு காட்டிடணும். அவங்க சொன்ன வாசம் இதுதான். அடுத்து எவ்வளவுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க சொல்றது, எவ்வளவுதான் நம்ம கேட்டாலும் பதில் தர மாட்டாங்க. நான் தான் பதில் சொல்றதுக்கு காரணத்தை சொல்லிட்டோமே. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? அப்ப இதே போல நாங்களும் சொல்லலாம், எவ்வளவுதான் நாங்க கேட்டாலும் சரிதான், கிதாபை தரவே மாட்டாங்க, வாசிக்கவே மாட்டாங்க, வாசிச்சுட்டு கிதாபை தர மாட்டாங்க, சும்மா தான் தந்துட்டாங்களே, நாம சொன்ன வாசிங்க.